ஹே ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வினோத் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சின்ன ஒரு அவுட்டிங் வந்திருக்கோம். இந்த அவுட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செஞ்சு அண்ட் சிக்கன் 65 அண்ட் பிரெட் அல்வா இது மூணுமே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அவுட்டிங் வந்திருக்கோம் பசங்க கூட. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்னாடி லொக்கேஷன் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம அது பிரியாணி செய்யறதுக்கான லொக்கேஷனு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏரி, அதனால் நம்ம இப்போ ஏரி போக வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிரெட் அல்வா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிரெட் அல்வா ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் கொதி வந்தோடனே நம்ம ப்ரெட்டை போட்டு வறுத்து எடுத்துப்போம். ஒரு வழியாக நம்ம இப்போ பிரெட் அல்வாக்கு தேவையான ப்ரெட்டை நம்ம வறுத்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் அல்வாக்கு இன்னொரு அடுப்பு போட்டு நம்ம இதில் மேக் பண்ண போகிறோம். இன்னொரு அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ரெடியான ஆனியன் வந்து வதக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குட்டி ஒரு துணி தான் இது. இப்போ இது இல்லை, அதனால நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். என்னோடய கச்சிப்பை வந்து எப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது ஃபைனல் டச் ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி நம்ம மாஸ்டர் செஃப் வந்து திலீப் அவர் செஞ்சிட்ருக்காங்க. தக்காளியை வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காது, இல்லைன்னா தீண்டிடும். தக்காளி நல்லா கலரினே இருக்கணும். அணில் இருக்க இதாகிடும். அப்போ தான் நல்லா ட்ரை. அடுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எரியுது. அணில் இருக்காமல் இதாக இருக்கும். நம்ம செஃப் திலீப் அவர்கள் வந்து நல்லாவே கிண்டிகிட்டு இருக்காங்க. தக்காளியை வதக்கிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆனியன் வதக்கிட்டு இருப்பாங்க. இப்போ மிளகாத்தூளும் தக்காளி பச்சை மிளகா போடப்பட்டது. ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே இந்த லொக்கேஷன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆல்மோஸ்ட் பிரெட் அல்வா ரெடி. இப்போ ஃபைனல் டச்சாக நம்ம பார்த்தீங்கன்னா முந்திரியும் திராட்சையும் நம்ம நெய்யில் வறுத்தெடுத்து இதை போட்டோன்னா பிரெட் அல்வா ரெடி. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆல்சோ 50% முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து கறியை உள்ளே போட்டு அந்த தண்ணியில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம நல்லா கொதிக்க விடணும், வேக விடணும். இப்போ நம்ம நிறைய அனல் போட போகிறோம். நான் இப்போ ஆல்மோஸ்ட் 75% முடியாமல் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் 65. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக சிக்கன் 65 நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். சிக்கன் 65 இங்கே வெந்துட்டுருக்கு. பிரியாணி ஆல்சோ 75% ரெடி ஆகிடுது. 80% வரும். அரிசி போட்டாச்சு, கறி போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, எல்லாம் முடிஞ்சுது. லாஸ்ட்டாக கொதி வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டு இறக்க வேண்டியதான். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனல் டச்சாக நம்ம இப்போ வந்து நெய் ஆட் பண்ணுறோம். தம் போட்டு இறங்கின பிரியாணி ரெடி. ஸோ ஃபைனல் டச்சாக பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இலை போட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியதான். அண்ட் பிரெட் அல்வா சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே இலையில் நம்ம சாப்பிட போகிறோம். பெரிய இலை வச்சுருக்கோம். இதில் தான் வந்து நம்ம பந்தி போட்டு ஆரம்பிக்க போகிறோம். queen.
பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வாழையில வந்து பிரியாணி போட்டுருக்கோம். பிரியாணி வேறு லெவலில் வந்திருக்கு ஆக்சுவலி. இதெல்லாம் அடுப்பில் போட மாட்டாங்களா? டைட் வச்சிடலாம் அப்படியே ரெடிமேடா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் போய் ஜோதியில் ஐக்கியமாகணும். இது சாப்பிட்டு ஆக்சுவலி நாங்கள் ஒரு 6 பேர் வந்தோம். இங்கே எல்லாமே கேஷ் ஷேர் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த பிரியாணியை ரெடி பண்ணியிருக்கோம். அது பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலி நாங்கள் எப்போவுமே பண்ணுறது தான் அடிக்கடி. இந்த வாட்டி தான் நம்ம யூடியூப்பில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். வீட்டில் வச்சு சாப்பிட்டா சரியாயிடும். பாய். ஆக்சுவலி பீஃப் பிரியாணி இது ஒரு கேவலமான ஒரு பிரியாணி கிடையாது. பீஃப் பிரியாணி நிறைய ஃபாரின்லாம் பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம இங்கே வந்து இந்தியாவில் மட்டும்தான் வந்து பீஃப் பிரியாணினாலே கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இருக்கப்பட்டவங்க ஆட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்றாங்க, இல்லாதப்பட்டவங்க பீஃப் பிரியாணி சாப்பிட்றோம். யாரும் சொல்லி சாப்பிட்றாங்க பீஃப் பிரியாணி. இப்போ நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ப்ரெட்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உண்மையாலே சொல்லணும் வேறு லெவல் வந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கு ப்ரெட்டில் ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காக போய் சொல்கிறேன் நினைக்காதீங்க. ப்ரெட்டில் உண்மையாலே சொல்கிறேன் வேறு லெவலில் ஒரு குறை இல்லாத அளவுக்கு வந்திருக்கு. சிக்கன் 65 நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட்டாக உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிடும்போது அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக தெரியாது நமக்கு. நெக்ஸ்ட்டாக நம்ம முக்கியமான பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரியாணி கரெக்டாக குக்காக இருக்குது. பிரியாணி சொல்ல வேணும், சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் நான் வெளியே வந்து செஞ்சதில் நல்ல ஒர்த்தாக இருக்குது. நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்குது எங்களுக்கு. பிரியாணி மாஸ்டர் வந்து பிரியாணி எப்படி செய்வா சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ரொம்ப பயந்தேன். பிரியாணி வந்து முக்கியமான ஐட்டம் ஆச்சு, அதை சொதப்பிடுவார்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்போம். எல்லோரும் சொன்னாங்க நல்லா இருக்காது, எல்லோரும் வந்து பார்க்கும்போது ஏன்னா அது கறி குழம்பு போல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு பிரியாணி போல் இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்களா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலி உண்மையாக போய் சொல்லக்கூடாது, உண்மையாலே பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் 65 செஞ்ச மாஸ்டர் இருக்கார் நரேஷ்குமார். அப்புறம் வந்து பிரெட் அல்வா மாஸ்டர் இருக்கார். அவர் வந்து முன்னாடி சொன்னபடியே அவர் வீடியோவில் கொஞ்சம் கூச்சப்படுவார். அதனால் அவருக்கு சரி நானே பேசிடுறேன். பிரெட் அல்வா வேறு லெவலில் வந்திருக்கேன். சிக்கன் 65 ஆல்சோ வேறு லெவலில் வந்திருக்கு. நீங்களும் இதை இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன ஒரு சண்டே ட்ரிப்பில் எங்கள் டீம் கேப்டன் இவர் தான். இவர் வந்து ரஞ்சித் குமார் எங்கள் கேப்டனு. எங்கள் டீமுக்கே வந்து ஆர்கனைசர் அவர் தான். சூப்பர்வைசர் ஃபுல் ஸ்பான்சர். பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் எங்களுக்கு இது பண்ணார். ஆர்கனைசேஷன் பண்ணியிலேருந்து எல்லாமே வந்து எப்படி நடக்குது ஏது நடக்குது பார்த்துட்டு கரெக்டாக இது பண்ணியிருந்தார். எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. எங்கள் ஃப்ரெண்டு புல்லு இருக்கிறாப்புல அவர் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தார். வந்துட்டு ட்ரிப்பில் சாப்பிட்றது தான் கூச்சப்படுறாரு. சாப்பிட்டா ரொம்ப நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்றபடி நீ என்னடா பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு நான் தான் வந்து முக்கியமாக சொல்லி பொறுக்கி கொடுத்தேன். சொல்லி வந்து பொறுக்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேவலமாக நினைக்க வேணாம். சொல்லி பொறுக்கி கொடுக்கலாம் இந்த பிரியாணி ரெடியாக இருக்காதுன்னு கூட நான் நினைக்கலாம். அது இவங்க நம்ம பசங்க எப்படி எடுத்துக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலி சின்ன சின்ன வெறுங்களாக பொறுக்கி கொடுக்கும்போது தான் நான் வந்து அடுப்பு மூட்டி இங்கே பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச அடுப்பு கூட இங்கே ஆல்மோஸ்ட் அப்படியே தான் இருக்குது. இந்த அடுப்பு 2 அடுப்பு போட்டிருக்கோம். இந்த 2 அடுப்பு போட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பிரெட் அல்வா செஞ்சு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் முடிஞ்சால் அதுமாதிரி ஞாயிற்றுக்கிழமை ட்ரிப்பில் சின்ன ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் ஃபீலிங்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு வாட்சிங். தேங்க் டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.